ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேஸ்டி சமையல் வித் அஃபோன். நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வெயிட் லாஸோடைய டே 2 மார்னிங் எம்டி ஸ்டொமக்லேயே நான் வெயிட் செக் பண்ணிவிட்டேன். 68.7 இருக்கேன். சரிங்க, இந்த என்ன மாதிரியான டயட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். அதாவது ரூல் நம்பர் 1 பார்த்திங்கன்னா, நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 11 o'clock சாப்பிட்ணும், லஞ்சு 2 o'clock, டின்னர் 7 மணிக்கெலாம் முடிச்சிடணும். இதுதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 பார்த்திங்கன்னா, நம்ம சுத்தமாக ஸ்வீட் ஐட்டமே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம சாதம், ஒயிட் ரைஸ் சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் சேமியா, பாஸ்தா, இந்த மாதிரி விஷயத்தில் எதுவுமே சாப்பிடவே கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் ரூல் நம்பர் 3 பார்த்திங்கன்னா, நிறைய தண்ணி குடிக்கணும், நம்ம மோர் அதிகமாக சாப்பிட்லாம். இதுதான், அவ்வளோதான், சிம்பிளான டயட் தான். நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டே வெயிட்டும் லாஸ் பண்ணலாங்க. சரி, இன்றைக்கி மார்னிங் நான் 11 o'clock என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மூங் தால் தோசையும் பொட்டுக்கடலை சட்னி தான். மூங் தால் தோசை எப்படி பண்ணலான்னு கேளுங்க, நான் கமெண்ட் செக்ஷனில் நான் அதுக்கான வீடியோ போடுறேன். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா, நேற்றே போட்டிருந்தேன் இந்த வெஜ்ஜி ஆம்லெட் எப்படி பண்ணணுன்ட்டு. அந்த ஆம்லெட்டை தான் நான் இன்றைக்கி சாப்பிட்டேனே. ஒரு கரண்டி கடல மாவு, கொஞ்சம் கேரட், பீன்ஸு, உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், ஒரே ஒரு முட்டை அடித்து ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஆம்லெட் தான் சாப்பிட்டேன். ரொம்பவே வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் மத்தியானம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கோவக்காய் பொரியல் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வாங்கி சாப்பிட்டேங்க. பொரியல் செஞ்சு சாப்பிட்டேன். இது ரெண்டும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சோடனே வயிறு நல்லாவே ஃபில்லிங்காக இருக்குது. பசிக்கவே பசிக்காது. ஒரு 6:30 வரைக்கும் சூப்பராக இருக்கும் நமக்கு. சரி, நைட் என்னென்னு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 சப்பாத்தியும் முட்டை பொடி மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அதே சாப்பிட்லாம். சப்போஸ் போர் அடிக்குது அப்படின்னா ஏதாச்சும் வெஜிடபிள் சாலட், இல்லைனா ஃப்ரூட் சாலட்டு, அப்படி இல்லைனா வீட் பிரெட் கிடச்சிச்சின்னா வீட் ப்ரெட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு சிம்பிளாக டயட் முடிச்சுக்கலாம். முக்கியமான விஷயம், பால் குடிக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணதால் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். நான் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன்னு மட்டும் நேற்றே வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் நேற்று டே 1 பார்த்தீங்கன்னா 69.9 இருந்தால், இன்றைக்கான வெயிட் பார்த்திங்கன்னா 68.7. நிஜமாகவே தாங்க. நான் இப்போ ஃபோட்டோவும் ப்ரூஃபோடையே போட்டிருக்கேங்க. பாருங்கள், டே 1 69.9, டே 2 68.7 இருக்குங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த 2 வீக்ஸில் நான் எப்படியாச்சும் 65 வந்துடணும். அதுதான் என்னுடைய டார்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எதெல்லாம் சாப்பிட்லாம் டிஃபனில் பார்த்தீங்கன்னா, ராகி தோசை, கம்பு தோசை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூங்கால் தோசை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். மத்தியானத்தில் ஒயிட் ரைஸ் சாப்பிட்ணுன்னா ரவையில் சாதம் செஞ்சு சாப்பிட்லாம்.